ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைக்கி நான் என்ன சொல்லலான்னு பார்த்தேன்னா, ஒரு பாண்டுரங்க பக்தரோட கதை. அவர் பேர் வந்து நரஹரி சோனார். ஸோ இந்த நரஹரி சோனார் வந்து பண்டரிப்பூர்லேயே தான் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து ஒரு கோல்ட் ஸ்மித். அவருக்கு என்ன கொள்கைன்னா, அவர் வந்து ஒரு பரம சிவபக்தர். அவர் சிவநாமத்தை தவிர வேறு எதையும் ஜபிக்க மாட்டார், கேட்க மாட்டார். சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பூஜை பண்ண மாட்டார். ஸோ இதில் இருந்துக்கின்னு, பண்டரிபுரத்தில் இருந்துக்கின்னு அந்த மாதிரி ஒரு கொள்கை, பிரின்சிபல். அது வந்து பதிவிரதா தர்மம்னு சொல்கிறாங்க மகான்கள். அதாவது ஒரு தெய்வத்தை பத்தியாக கணவனாக நினச்சி அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டுமே பக்தி பண்ணுறது. அவர் வந்து ஏன்னா ஹரிநாமம் எப்போவுமே இதில் பண்டரிபுரத்தில் ஹரிநாமம் பாண்டுரங்க பாண்டுரங்கா விட்டல், வாசுதேவ ஹரி, ராமகிருஷ்ண ஹரின்னு எப்பவுமே நாமம் ஒழிச்சிக்கினே இருக்குமா. ஸோ இவர் வந்து அந்த நாமத்தை காதில் கேட்கக்கூடாதுன்னுட்டு 2 பக்கம் வந்து மணி கட்டின்னு இருப்பாராம். யாரான விட்டல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே இப்படி தலையாட்டுவாராம். ஸோ அந்த நாமம் வந்து காலில் விழாமல் இருக்கிறதுக்கோசரம். ஏன்னா அந்த நாமம் கூட அவருக்கு காலில் விழக்கூடாது. சிவநாமத்தை தவிர எதுவும் கேட்க மாட்டாராம். அப்படி ஒரு பக்தி. ஆக்சுவலாக கண்டாகர்ணன் கூட ஒருத்தர் இருந்தான் நான் கைலாசத்தில், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு உபன்யாசத்தில் அந்த மாதிரி அவனும் அந்த மாதிரி தான் காலில் மணி கட்டின்னு இருப்பானான். சிவநாமத்தை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டானா. ஸோ இப்போ வந்து அவர் அந்த மாதிரி ஒரு கொள்கை பாண்டுரங்கன் கோயிலில் கால் அடி வச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணின்னு இருக்கார். ஸோ வந்து என்னென்னா, பாண்டுரங்கன் பார்த்தார், இந்த மாதிரி ஒரு பக்தியா சிவபெருமான்கிட்ட இவரை எப்படி வசப்படுத்தணுன்ட்டு ஒரு பிளான் போட்டார். ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஒரு சேட்டு வரான் அங்கே பண்டரிப்பூருக்கு. அவனுக்கு என்னென்னா, அவன் வந்து பாண்டுரங்கன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருந்தான். ஒரு குழந்தை பிறந்தாக்கா நான் வந்து தங்க ஒட்டியானம் பண்ணுறேன்னுட்டு பாண்டுரங்கனுக்கு. ஸோ வந்து இந்த தங்க ஒட்டியானம் யார் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுன்னு வரான் பண்டரிப்பூருக்கு. அப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த நரஹரி சோனார் தான் ரொம்ப நல்லா வேலை பண்ணுவார். அவரை பற்றியும் கேட்டுக்கிறான். இந்த மாதிரி ஒரு பாண்டுரங்கன் கோயிலுக்கே போக மாட்டேன், அதையும் தெரிஞ்சுக்கிறான். அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நான் வந்து கடைக்கு வரான். ஒரு நரஹரி சோனார்கிட்ட வரான். அப்போ நரஹரி சோனார்கிட்ட சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு தங்க ஒட்டியானம் பண்ணோம். ஓகே சரி பண்ணலாம். எங்கே அளவுலாம் வச்சுருக்கீங்களா? யாருக்கு பண்ணணும்? வந்து இல்லை நீங்கள் வரணும். எங்கன்னா பாண்டுரங்கனுக்கு. ஓ பாண்டுரங்கன் காதில் சிவசிவா எனக்கு காதில் சொல்ல வரான். நாம என்னால் கேட்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சு தானே வந்திருக்கீங்க. எனக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட எனக்கு எந்த சம்மந்தமும் வேண்டாம், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி நான் பண்ணேன்னா எனக்கு ஒரு சம்மந்தம் வந்துடும். நான் வந்து பாண்டுரங்கனுக்கு சொந்தம், எனக்கு சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்துக்கிட்டே எனக்கு சம்மந்தம் வேண்டாம் அப்படின்றவார். இல்லை இது தொழில் தானே. அந்த சேட் சொல்லுவான், வந்து இது தொழில் தானே, நீங்கள் வந்து எத்தனையோ பேருக்கு பெண்களுக்கெல்லாம் தாலிலாம் பண்ணி கொடுக்கலையா, அதனால் என்ன சம்மந்தம் வந்துட்டா, அதனால் ஒன்றும் இல்லை. இது வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க எனக்கு பாண்டுரங்கனுக்கு ஒட்டியானா, அதனால் உங்களுக்கு ஒன்றும் சம்மந்தம் வந்துடாது, இது தொழில் தான் அப்படின்றார். சரி. அப்புறம் அது இல்லாமல் சொல்லுவார், வந்து அந்த கோயில், அந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயிலுக்கு தான் அவர் எப்பவுமே போவார். யார்? நரஹரி சோனார் அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு தான். அந்த கோயில் வந்து பாண்டுரங்கன் கோயில் அளவுக்கு அவ்வளோ அழகாக அவங்க அழகுபடுத்தியிருக்க மாட்டாங்க. சில இடம்லாம் திருப்பணி பண்ணாமல் ரொம்ப நாளாக இருக்கும். அவருக்கு கஷ்டமாக இருக்கும், யாரான்னு பண்ணால் நல்லா இருக்குமே இந்த கோயிலுக்கு, அந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்களே பாண்டுரங்கன் கோயில் அளவுக்குன்ட்டு. அப்போ அதை தெரிஞ்சு வச்சுருப்பார் இந்த சேட். சொல்ல, நான் உங்களுக்கு திருப்பணி பண்ணுறதுக்கு கூட நான் வந்து உதவி பண்ணுறேன்னு. ஸோ இது வந்து ஆசையை கொடுத்துருவார். ஐயோ நம்ம கோயிலுக்கு வந்து திருப்பணி பண்ணால் நல்லா இருக்குமே, அதனால் ஒரு நப்பாசை வந்துடும் அவருக்கு. சரி நான் பண்ணுறேன்ட்டு ஒரு வழியாக ஒத்துப்பார். ஆனால் நான் கோயிலுக்கு வந்து அளவெல்லாம் எடுக்க மாட்டேன், நீங்கள் தான் வந்து அளவு எடுத்துகிட்டு வந்து ஒரு மோல்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த சேட் சொல்லுவான். சரின்னுட்டு அந்த சேட்டு வந்து ஒரு அளவு எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுப்பான். வந்து அழகாக வந்து தசாவதாரெல்லாம் பொறிச்சு அழகாக பண்ணி கொடுக்கணுன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பான். ஸோ அவரும் வந்து அழகாக பண்ணி பண்ணுவார், அந்த ஒட்டியானத்தை பண்ணுவார்.
அதுக்குள்ளே அந்த சேட்டு வந்து அன்னைக்கு என்னைக்கு சாத்த போகிறாங்களோ அவன் வந்து பெரிய சேட்டுங்கிறனால ஊரெல்லாம் கூட்டி இந்த மாதிரி ஒட்டியானம் சாத்த போகிறோம் பாண்டுரங்கனுக்குன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கூட்டி அந்த சாத்துவாங்க. அதை எடுத்துன்னு போய் அந்த ஒட்டியானத்தை எடுத்து சாத்த போவான்னா அது என்ன அவருக்கும் லூஸாக இருக்கும். டபக்குன்னு கீழே விழுந்துரும் அது. அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அந்த சேட்டுக்கு. இதெல்லாம் ஊரெல்லாம் கூட்டிட்டோம் இந்த மாதிரி சாத்த முடியலையான்னுட்டு. அதாவது அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த நரஹரி சோனார்கிட்ட கொடுப்பான். என்னையா அது இந்த மாதிரி லூஸ் ஆகிடுச்சு, சரி நான் டைட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு டைட் பண்ணி திருப்பி அவர் ஏதோ பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதை எடுத்துன்னு போய் 2வது தடவை எடுத்துகிட்டு போவோம் அந்த சேட். அங்கே போனால் அது ரொம்ப டைட்டாக இருக்கும், உள்ளேயே இடுப்புலேயே ஃபிட் ஆகாது. அந்த பண்டாக்கெலாம் சொல்லுவேன், என்னையா எத்தனை தடவை நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னுட்டு. ஸோ இந்த தடவை வந்து அந்த சேட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். வந்து அவர்கிட்ட அந்த நரஹரி சோனார்கிட்ட சொல்லுவார், என்னையா இந்த மாதிரி ஆயின்றிருக்கு, இனிமேல் நான் போக மாட்டேன், நீங்களே போயிட்டு அந்த கோயிலில் வந்து அளவெடுத்துன்னு வந்து பண்ணணும். இந்த வேலையை நீங்கள் பாதியில் விட முடியாது. இப்போ நீங்கள் ஒத்துக்கின்னு இருக்கீங்க, ஸோ நீங்கள் பண்ணி தான் முடிச்சு தான் கொடுக்கணும். கோயிலுக்கு வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இனிமேல் நான் போக மாட்டேனா அப்படின்னுட்டு. இப்போ வந்து அவருக்கு வேறு வழி இல்லை. இந்த நரஹரி சோனார் மாட்டிக்கினார். நான் அடி வைக்கிறது இல்லைன்னு நான் ஒரு விரதம் வச்சுருக்கேனே பாண்டுரங்கன் கோயிலில் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் கால் வைக்க வேணாம், நாங்கள் தூக்கின்னு போகிறோம், கூடையில் உட்கார வச்சு நீங்கள் வாங்க, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து ஒரு கூடையில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து நான் பாண்டுரங்கனை நான் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் தொட்டே நான் அளவு எடுத்துருவேன் அப்படின்றார். சரின்ட்டு கண்ணை வர கட்டிப்பார். ஸோ கண்ணை கட்டின்னு கூடையில் உட்காந்துங்கன்னு தூக்கின்னு போவாங்க. உள்ளே கோயிலுக்குள்ளே போனால் ஹரிநாமம், பாண்டுரங்கா விட்டலா விட்டலா, இவரா தலையை ஆட்டிக்கினே இருக்கார். தலை ஆடுறது நிற்கவே இல்லை, ஏன்னா கண்டினியூஸாக நாம போயினே இருக்குது. ஸோ ஆடிக்கினே போகிறார். அப்புறம் வந்து போய் சன்னதிக்குள்ளே போனாக்கா அவர் தொட்டு எல்லாம் பார்க்குறாரு. தலையெல்லாம் தலையை தொடுறாரு. தலையை தொட்டாக்கா வந்து இது மாதிரி இருக்குது, நம்ம சிவபெருமானுக்கு இருக்கிற அந்த அவரோட முடி தலை இது இருக்குது, அங்கே கங்கை எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது, அந்த சடாமுடி அதெல்லாம் தெரியுது. அவர் வந்து இது என்னடா அது, நம்ம வந்து நம்மளோட சிவபெருமான் மாதிரி இருக்கார், இவங்க ஏமாற்றிட்டாங்களோ, இவங்க சும்மானா பாண்டுரங்கன் விஷ்ணுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னுட்டு அவர் யோசிக்கிறார். அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பும் கொஞ்சம் தடவிங்கன்னே வராரு. பார்த்தா சூழலாம் தெரியுது, நாகாபரணம்லாம் தெரியுது. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, சிவபெருமானம் தான் இவர் அப்படின்னு அழுத்து பார்த்தா பாண்டுரங்கன் இல்லைன்னு சொல்லி திருப்பியும் கண்ணு முடிக்கிறார். திருப்பியும் தொட்டாக்கா திருப்பி சிவபெருமான். ஸோ அவருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் புரிஞ்சு போயிடுது, இவர் பாண்டுரங்கனோட லீலை, அவர் தான் சிவனாவும் விஷ்ணுவாவும் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு தன்னை ஆட்கொண்டார். பிரம்மஸ்வரூபமாக அவர் தன்னை காட்சி கொடுத்து அவரை வந்து தன் பக்தனை ஆக்கிக்கினார். அந்த கோயிலுக்கு, சிவபெருமான் கோயிலுக்கும் மல்லிகார்ஜுனேஸ்வர் கோயிலுக்கும் திருப்பணியெல்லாம் பண்ணி அந்த ஆள் வைக்கிறார் அந்த சேட்டை. ஸோ இந்த கதை வந்து என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரிலேட்டட் கதை எனக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருந்தது இந்த கதை. வந்து அதுவும் இது வந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது. அப்போ என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அப்போ வந்து எனக்கு பல கேள்விகள் இருந்தது. ஏன்னா என்னோடய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ரங்கநாதர் தான் இஷ்ட தெய்வம், அது தீர்மானம். ஆனால் வந்து சில மற்ற கேள்விகள்லாம் இருந்தபோது எனக்கு வந்து என்னுடைய என்னோடய பேக்ரவுண்ட்னால எனக்கு அந்த மாதிரி பல கேள்விகள் வந்தது. அதாவது வந்து ஏன்னா நான் வந்து வளர்ந்ததோ வந்து மயிலாப்பூர்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கபாலீஸ்வரர் கோயில். ஸோ அந்த கபாலீஸ்வரர் கோயிலோடு ரொம்ப கனெக்டடாக தான் நான் வளர்ந்துருக்கேன். அதுவும் நாங்கள் இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் வீட்டில் கரெக்டாக அந்த பால்கனிலேருந்து அழகாக கோபுரம் தெரியும். ஏன்னா அந்த காலத்துலலாம் அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது, கொஞ்சம் தள்ளி தான் இருந்தோம் கோயிலேருந்து. ஆனால் அழகான ஆங்கிளில் தெரியும், மணி ஓசை வேற கேட்கும். ஏன்னா நல்ல காற்றுல, ஏன்னா அந்த காலத்தில் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ வந்து 6 கால பூஜை மணி அடிக்கும் போதெல்லாம் தெரியும், ஓ பூஜை நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டட் சிவபெருமான், மறக்க முடியாத தெய்வங்கள் கபாலி, கற்பகாம்பாள். இன்றைக்கும் நான் மெட்ராஸ் போனேன்னா எப்படியாவது கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு தான் வருவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்தேன். ஸோ அதனால் எனக்கு பல கேள்விகள், பூஜை அனன்ய பக்தி தான் பண்ணணுமா
அதாவது ஒரே தெய்வத்தின் இஷ்ட தெய்வம் ஒன்று நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வேறு தெய்வங்களை பூஜை பண்ணலாமா, சரியா இது தவறா? இந்த கேள்வி இப்போ என்ன நிறைய பேர் என்ன கேட்டாங்க. எனக்கு அப்போ அந்த கேள்வி இருந்தது, பல குழப்பம் இருந்தது அந்த சமயத்தில். அப்போ வந்து எனக்கு ஒரு அழகான பதில் வந்து ஒரு உபன்யாசம் மூலமாக குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி எனக்கு கொடுத்தாரு. அது என்ன பதில்னா, வந்து இப்போ ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகி வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறா. இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து முக்கியமானவன் வந்து கணவன் தான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கெல்லாம் ஆனால் அவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க, மாமியார், மாமனார், மச்சினன், நாத்தனார், அவங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதையை கொடுக்கணும். அதே மாதிரி தான் குருநாதர் சொன்னால் இஷ்ட தெய்வங்கிறது கணவன் ஆட்டம். ஸோ ஃபுல் டிவோஷன். ஆனால் மற்ற தெய்வங்களுக்கு ஒரு மரியாதை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அழகாக பட்டுது. எனக்கு ரொம்ப அழகாக அப்படியே மனசு அப்படியே கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு என்னோடய பாதையில் அது ஒரு தடையாக இருந்தது. இதெல்லாம் தவறா சரியா அப்படின்ட்டு தோணுச்சு. எனக்கு மனசு ரொம்ப சாந்தியாக இருந்தது. எனக்கு ஒரு தடையை நீங்கி என்னால் ஆன்மீக வளர்ச்சி மேலும் மேலும் அடைய முடிஞ்சுது. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நம்ம வந்து முன்னேறத்துக்கு ஒரு நல்ல ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொன்னேன் நான். ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். இதோட அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.